உன் மனசுல என்னதான் நடிச்சிட்டு இருக்க? என்ன நடிச்சிட்டு இருக்க? நீ பொண்டாட்டிங்கிறத மறந்துடுவீங்கன்னு பயமா இருக்கு. ஏங்க இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? வேற என்ன நடக்கணும்? என்ன நடக்கும்? நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. ஆமா, குழப்பம்தான். எல்லாமே குழப்பம்தான். ஆரம்பத்திலே சரி பண்ணாம விட்டுட்டேன். சரி பண்ணாம விட்டுட்டீங்களா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? பேசாத. செய்யறதையும் செஞ்சுட்டு எதிர்த்தா பேசுற. எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. நீ மதர் கூட பேசுறதும் பழகிறதும் எனக்கு பிடிக்கல. போதுமா? ஓஹோ, அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களா? மதன் எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே அறிமுகப்படுத்தி வச்சீங்க. பெட்ரூம் வரைக்கும் வர உரிமை இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நீங்களே இப்படி சொன்னா? ஆமா, அப்ப அப்படி சொன்னேன். இப்ப விட்டுருங்க. விட்டு விட்டதானே. பழைய பொருள்னா தூக்கி எறிஞ்சிடலாம். பழகின மனசு எப்படி? என்ன லாஜிக்கா? லாஜிக்கா பேசுறதா நினைப்பா? ரொம்ப நாள் நம்ம கூட பழகிட்டு ஒருத்தர் செத்து போயிட்டானா அவன் கூட நம்ம போறது இல்ல. இப்பதான் புரியுது உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கு. என்ன பேசுற நீ? சந்தேகப்படுறா? நான் சந்தேகப்படுறா? உன்னை பத்தி அவனா தப்பா பேசுறான், அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுனா? தேவகி, பிளீஸ் சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ காட்டுற அன்பு, பாசம் எல்லாத்தையும் எனக்கு மட்டும்தான் வேணும். அழாதீங்க. இப்ப என்ன? நம்ம மதன் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவ்வளவுதானே? விட்டுரு. எனக்கு நீங்க தாங்க முக்கியம். உங்க சந்தோஷம் தான் முக்கியம். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவர் ரொம்ப பொசசிவா இருக்காரு. என் மேல அதிகமான பாசம் வச்சதுனால இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. இதை எப்படி சரி பண்றது?
உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு தான் ஒதுங்கி ஒதுங்கி போற. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. நீ எந்த தப்பும் பண்ணல, சொன்னாலும் புரியாது. ப்ளீஸ், என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்கோ. கை விடு. இப்படிலாம் கை விடு. கை விடுறா. எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது? சொன்னா புரியாது உனக்கு. நீ வாய் தான் பேச முடியாது, தவிர மூளை இருக்குல்ல. விட முழிக்க. விடு 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 விடு. அடி ஏதாவது பட்டுச்சா? ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஒண்ணு இல்லை. விடுடா. விடுடா. பாப்பா வா. வா. வெளியே. அவங்க உன்னை இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டு போறாங்களே, கொஞ்சம் கூட உன் பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? மதன், காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்ல. உன் மனசுல என்ன வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியும் மதன். உனக்கு வேணா என்ன தவிர வேற ஒரு உலகம் இருக்கலாம், ஆனா எனக்கு நீதான் உலகம். நீ என்ன பண்ற, எங்க போற, எப்ப சிரிக்கிற, எப்ப அழுற, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நல்லா பழகிட்டு இருந்த சுரேந்தர் சாரும் தேவிகி அக்காவும் ஏன் விலகி போறாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? எனக்கு தெரியும். அண்ணனும் தங்கச்சியும் ஒன்னா நடந்து போனாலே தப்பா நினைக்கிற காலம் இது. நீ என்னதான் தூய்மையான அன்போடு இருந்தாலும் பாக்குற பார்வைக்கு தப்பா தான் தெரியும். எதனாலயோ சுரேந்தர் சார் மனசும் ரொம்ப குழம்பி போயிருக்கு. அந்த குழப்பம் தீரணும்னா, அவங்க 2 பேரும் உன்னோட எப்பவும் போல இருக்கணும்னா, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என் கழுத்துல தாலி கட்டினா சுரேந்தர் சார் மனசுல இருக்கிற குழப்பம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை என்னோட சுயநலத்துக்காக நான் சொல்லல. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன் பொண்டாட்டி ஆகணும்னு ஆசைப்பட்டும் நான் சொல்லல. உன்னை நான் காதலிக்கிறேன். உன்னோட வேதனை தீரணும்னா இது ஒண்ணுதான் வழி.
அன்பினை வரைகிறாய் வண்ணத்தில் நானும் சேர்கிறேன். தவழ்ந்திடும் பூங்காற்றே இவனது இசையை கேட்டு நீ வீசிடு. அது ஒரு இசை வரம், அதை கேட்டால் லயம் கூடிடும். மனம் பாடும் சுரம் பேசுமா, மௌனமும் மொழியாகும் என்றிவன் சொல்லி தந்துதான் போகிறான். இவன் மனம் நிறை குடம், தேர் வந்து போகும் வழித்தடம். தெய்வம் வந்து வாழும் ஓரிடம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம 2 பேரும் நட்பா பழகிறது அவருக்கு பிடிக்கல. அதனாலதான் அவர் அப்படி நடந்துக்கிறாரு. அவர் ஒரு குழந்தை மாதிரி. ஒரு தாய் தன் குழந்தைய விட்டுட்டு அடுத்த குழந்தைய தூக்குனா அதுக்கு எப்படி கோவம் வருமோ அந்த மாதிரிதான் வரும். உன் கூட பழகிறத அவர் பொசசிவன் நினைக்கிறாரு. அவர் மனசை புரிஞ்சுக்கிட்டு நாம தான் கரெக்டா நடந்துக்கணும். எனக்கு அவர் தான் முக்கியம். என்னை மன்னிச்சிடு. உனக்கு நான் முக்கியமா இல்ல அவன் முக்கியமா? நீங்க தாங்க முக்கியம். அப்புறம் ஏண்டி அவனை பார்க்க போனேன்? நீங்க சொன்னதை கேட்டதுனாலதாங்க நமக்கு பிரச்சனையே. ஆமா, அவன் கூட பேசின பழகுன உங்களுக்கு பிடிக்காது. நீங்க அத அவன் கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் தாங்க நான் போனேன். எதா இருந்தாலும் நீ போன தப்பு. தப்பா இல்லங்க. வேணும்னா பழகிறதுக்கும் வேண்டாம்னா தூக்கி எறியறதுக்கும் எனக்கு தெரியாது. பாவங்க, அவன் வாய் பேச முடியாதவன். அப்ப நான் சொல்றதுக்கு மரியாதை இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க?
அப்போ நீங்க அவனோட பழகுறதெல்லாம் பொய்யா? அப்ப நான் பொய்யானவன் இல்ல? இப்ப நீங்க என் கூட வாழ்ற வாழ்க்கை கூட பொய்யா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏய், என்ன பேசுற நீ? என்னடி பேசுற? என் பொண்டாட்டி நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை இன்னொருத்தருக்கு பங்கு போல விட மாட்டேனா? நான் உன் மேல இது பாசம் இல்ல, மிருகத்தனம். மிருகத்தனம்? நான் மிருகம்? நான் மிருகம்? இதாண்டா நான் சொன்ன ஆசிரமம். யோ ட்ரம்ஸ், இங்க எதுக்கே கூட்டு வந்திருக்க? டேய், நம்ம பாஸ கடையை விட்டு அனுப்பிட்டோம். ஆமா. நம்ம கடைக்கு ஓனரும் ஆயிட்டோம். ஆமா. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சாமியார் ரொம்ப விசேஷமானவராண்டா. ஒரு பொற்பாதங்கள் நம்ம கடையில பட்டுச்சுன்னா பிசினஸ் ஓஹோன்னு இருக்குமாண்டா. ரியலி? வா, எப்ப பார்த்தாலும் ஒரு டவுட் தான். கிழிச்சிடாத ட்ரம்ஸ். கொஞ்சம் இருங்க. யார பார்க்கணும்? சுவாமிகளை பார்க்கணும். சுவாமிஜியை இப்ப பார்க்க முடியாது. வேற எப்ப பார்க்கலாம்? எப்பவுமே பார்க்க முடியாது. வை? இங்க ஆண்களுக்கு அனுமதி இல்ல. ஆண்களுக்கு அனுமதி இல்லையா? டேய், அப்படியாப்பட்ட சாமியார் யாரா? ஒருவேளை பொம்பளை சாமியாரோ? டேய், அங்க பாருடா, ஆம்பளைக்குலாம் அனுமதி இல்லைன்னாங்க. அவன் டிரைவர்யா. ஓஹோ. யோ, யார்யா டிரைவரு? என்ன சவுண்ட் விடுறா? யார்யா டிரைவரு? நீதான். அவருக்கு எல்லாமே நான் தான், ஏ டு ஜெட் தெரியும்ல. ஏன் இங்க நிக்கிற? அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? கேமரா மொபைல் வாங்கின உடனே என்ன வெளியே அனுப்பிட்டாரு. இல்ல, புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கோம். பாக்கறோம்ல, சாமி எப்படியாவது அதெல்லாம் பாக்கறோம். பார்க்க முடியாது, சொன்னா கேளுங்க. இங்கெல்லாம் நிக்க கூடாது, போங்க போங்க. ஒரு தடவை பார்த்துட்டு போறேன். ஐயே, ஆம்பளைங்க காத்து பட்டாலே அவர் கடுப்பாயிருவாரு. மரியாதையா போயிருங்க, போங்க அண்ணே, போங்க. அலோவ் பண்ணுங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சூப்பர் மைனரோ சூப்பர். மாலைக்கா கமிங் அகைன் மாலா. யார் அது? அச்சசல் அப்படியே வாத்தி மாதிரியே இருக்காரு. வாத்தி மாதிரி இல்ல, வாத்தியே தான்டா. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. கல்யாணம் ஆகாத சோகத்துல சாமியாரே ஆயிட்டான்டா. எங்கேயோ பார்த்து மாட்டி தம்பி, அவங்கள உள்ள அனுப்புறேன். ஃபாலோ மீ அம்மம்மா. சிசி பேக். பாஸ், டேய், பாஸ்னா கொன்னே போடுவேன். இப்ப நான் யார் தெரியுமா? ஸ்ரீ ஸ்ரீ வாத்தியானந்தா. அப்ப நாங்க எப்படி கூப்பிடணும்? சாமின்னு கூப்பிடு. சுவாமியே. டேய், வயித்துல வச்சது போதாதா? இப்ப வயித்த பார்த்து கும்புறியா? சாமி, கடைசி வரைக்கும் உங்களுக்கு பொண்ணு கிடைக்காம போச்சு சாமி. என்ன பண்றது டம்ஸ்? எத்தனையோ கெட்டவங்களை போட்டேன், ஒரு பொண்ணு கூட மாட்டல. போலி கெட்டப்ப போட்டேன், பொண்ணுகளா வந்து குயிராளுங்க. சுவாமி, நாங்க 2 பேரும் உங்க ஆசிரமத்துல சேர்ந்து எடுக்க போறீங்களா? செய்து விட்டுருக்க. சிசி பார்வேர்ட். என்ன லேட் என்ட்ரி? இன்னைக்கு என்னுடைய ப்ரோகிராம் என்ன? 10 மணிக்கு மினிஸ்டர் பார்க்க வராரு. 11 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் வீட்ல ஓம வளர்க்க போறோம். பாத்தியா? அம்மா உங்க சாட்ல புதுப்பட பூஜையில நீங்க கலந்துக்கணும் சுவாமிஜி. கேட்டுட்டியா? வேற யாராவது பிரஸ் ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்க, மீட்டிங் ஹால்ல வெயிட் பண்றாங்க. அவங்கள அங்கேயே இருக்க சொல்லு. சரிங்க நம்ம சாமி. கண்டிப்பா அவங்கள போய் சரிங்க. பாத்துறலாம். பாத்தியா, இவ்வளவு பிஸிலும் கூட உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். கிளம்புங்க. சுவாமி பாஸ், உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எதுக்கு? எங்க கடையில மாட்டுறதுக்கு. ஏன் மீசி கடையில மாட்டுறதுக்கு? போடா டேய். ஒரு நிமிஷம். டவுட்டா? என்ன? சாமி, போற வழியில 2 ஸ்பெஷல் உளுந்து வடை சுட. கன்னிசாமி, போங்க சாமி. நன்றி சாமி. போங்க சாமி. போடா, அவர் முத்தியோட போறாரா? About time. Go friend. காலையிலேயே தேவகி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நானும் போய் பார்க்கணுன்னு நினச்ச மறந்தே போயிட்டேன் பாரு. சரி, போய் ஒரு எட்டை பார்த்துட்டு வந்துடுவோம். மதன், மதன்,
இங்க வாப்பா. தேவகிக்கு உடம்பு சரியில்லை, தனியா வேற இருக்கா. வாப்பா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னப்பா? என்னம்மா தேவகி, என்னம்மா ஆச்சு? ஐயோ, ஜுரம் வேற அனலா கொதிக்குதே. சுரேந்தர் வேற இப்ப இங்க இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? என்னடா தேவகி, தேவகி என்னடா ஆச்சு? என்னம்மா அப்படி இருக்க? என்ன பண்றது? டேய், நீ கொஞ்சம் பாத்துக்க, நான் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். தேவகி, மருந்து குடிமா. காட்டு. மருந்து சாப்பிட்டுருக்கல, சரியா போயிடும். தூங்குனா சரியாயிடும். தூங்குமா, தூங்கு. எந்திரி. எந்திரிச்சு வா, பேசணும். என்னங்க? நாம உடனே ஊட்டி போனோம். லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிடு. என்ன திடீர்னு? முதலாளி ஊட்டில இருந்து போன் பண்ணிருந்தாரு. உடனே புறப்பட்டு வாங்க, இனிமே இங்கதான் வேலை அப்படின்னு சொன்னாரு. சோ நாம இங்கேருந்து உடனே புறப்பட்டு ஆகணும். துணிமணி எல்லாம் பேக் பண்ணிடு. அப்படி என்னங்க அவசரம் உடனே கிளம்புறதுக்கு? கேள்வி எல்லாம் கேட்காது. புறப்பட என்ன புறப்பட வேண்டியதானே? காலம்புறா இங்கதான் இருப்போன்னு சொன்னீங்க.
இப்ப கூப்பிடுறத பார்த்தா உங்க மனசுல என்ன பத்தி இருக்கிற எண்ணத்தை மாத்திக்கலாம்னு தோணுது. ஆமா, மாத்திக்கல. அதே மாதிரி நீயும் மாறல. பாரு, கண்ணாடியில் மூஞ்ச பாத்துக்க. உன் நெத்தில குங்குமம் எப்படி வந்தது? இவ்வளவு சொல்லியும் நீ உன் கூட கோயிலுக்கு போய் சுத்திட்டு வந்திருக்கல. அப்பாட்டப்பா பழி போடாதீங்க. அப்புறம் எப்படி வந்துச்சு இதெல்லாம்? இது இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. இப்படிதான், இப்படி தெரியாம தான் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதனால்தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அப்ப என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? நான் வரமாட்டேன். நீ வரணும், வந்துதான் ஆகணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. இவ்வளவு சொல்லியும் நீங்க பிடிவாதமா இருக்கீங்களா? இனி உங்களோட வாழ்றதுல அர்த்தம் இல்ல. நம்ம பிரிஞ்சிருவோம். என்ன சொல்ற? பிரியத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் உன் புருஷன். என் பேச்சை நீ கேட்கணும். என் கூட வரியா இல்லையா? வர முடியாது. சொன்னா கேளு. இப்படி எல்லாம் பேசாத. சீக்கிரம் புறப்படு. ஒண்ணுதான். தேவகி, 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 எதுடா? தேவகி, என்னங்க டயர்டா வந்திருப்பீங்க, வந்து சாப்பிடுங்க. ஐயோ மண்டு, சின்ன குழந்தையா நீங்க? நான் குழந்தைதான்.
கழுதுடா. நான் தான் அவனை கொண்டுட்டேன். தேவகி, தேவகி, தேவகி. என்னங்க போட்டோ எப்படி இருக்கு? மதன் தான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தான். தேவகி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. தப்பு பண்ணிட்டேன். I love you, Daddy. I love you, Mummy. Mother. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். தப்பா நினைச்சிட்டேன்.